உங்க பிளட் சுகர் லெவல் நார்மலா இருக்கு. ஆனா, உங்க பிளட்ல இருக்கிற இன்சுலின் லெவல் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னா, இந்த கண்டிஷனுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, ஒரு நார்மலான ஆள விட 5 to 7 டைம்ஸ் அதிகமான இன்சுலின் தேவைப்படுது நார்மல் ரேஞ்ச்ல பிளட் சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு. இதனால இப்போ உங்க செல்லுல இருக்கிற இன்சுலின் ரிசெப்டார்ஸ் இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெசிஸ்ட் பண்ணும், பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு கைண்ட் ஆஃப் இன்சுலின் டெஃபிஷியன்சி இப்போ இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நிறைய இன்சுலின் இருக்கு, ஆனால் அது அன்அவைலபிளாக இருக்கு. ஏன்னா ஒரு செல்லில் இருக்கிற ரிசெப்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால ஒரு டெஃபிஷியன்சி இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்சுலினோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால், உங்கள் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுறது மட்டும் கிடையாது. இது ஒரு கீ மாதிரி ஆக்ட் பண்ணி, உங்கள் செல் தான் ஒரு டோர்னு சொன்னால் இன்சுலின் ஒரு கீ மாதிரி ஆக்ட் பண்ணி உங்கள் செல்லுக்குள்ள குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டீன், சில நியூட்ரியன்ஸ், சில விட்டமின்ஸ் எல்லாம் செல்லுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன், ஒரு கைண்ட் ஆஃப் இன்சுலின் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகிடுச்சு. அதிகமான இன்சுலின் இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியல, உங்கள் செல் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால் ஒரு டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகிடுச்சு. இதனால் என்ன ஆகும், இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், பி விட்டமின்ஸ், சில நியூட்ரியன்ஸ்லாம் உங்கள் செல்லுக்குள்ளே ரீச் பண்ண முடியாது. இப்போ இதனால் உங்கள் செல்லுக்கு ஒரு ஸ்டார்வேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. செல் இப்போ ஒரு ஸ்டார்வேஷனில் இருக்குது, நரிஷ்மெண்ட் பத்தாமல் இருக்குது. இதனால் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு லோ எனர்ஜியாக லெவலில் இருப்பீங்க, எப்போதுமே ஒரு ஃபெட்டிகாக இருக்கும், ஒரு ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ இதை பேன்க்ரியாஸ் எப்படி நினச்சிக்கும்னு சொன்னால், இன்சுலின் கம்மியாக இருக்குது போல், அதனால தான் தேவையான எனர்ஜி பாடிக்கு கிடைக்கல போல், நம்ம இன்னும் நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சி இன்னும் நிறையா இன்சுலின் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, சிச்சுவேஷன் இன்னும் அக்ரவேட்டு தான் ஆகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு முக்கியமான காரணமே அதிகமான இன்சுலின் இருக்கிறது தான். இப்போ பேன்க்ரியாஸ் இன்னும் அதிகமாக இன்சுலின் கொடுக்கும்போது இன்னும் சிச்சுவேஷன் வேர்ஸ்ட்டு தான் ஆகுது. இன்னும் உங்கள் பாடியில் இருக்கிற அந்த செல்லில் இருக்கிற இன்சுலின் ரிசெப்டார்ஸ் எல்லாம் இன்சுலினை ரெசிஸ்ட் தான் பண்ண ஆரம்பிக்கும், இன்னும் அதிகமாக தான் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். எதனால் இது இப்போ இது ரெசிஸ்ட் பண்ணுது, அதிக இன்சுலின் இருந்தால் ஏன் உங்கள் பாடி ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், பிளட்டில் இருக்கிற சுகர் எல்லாம் செல்லுக்குள்ளே போகும். செல்லுக்குள்ளே போய் அதிகமான சுகர் என்ன பண்ணணும், அது எல்லாமே ஃபேட்டாக மாறும். ஃபேட்டாக மாறி உங்கள் வைட்டல் ஆர்கான்ஸில் தான் போய் அது டெபாசிட் ஆகி உங்கள் ஹெல்த்தை அதை போய் ரூயின் தான் பண்ணும். ஸோ உங்கள் பாடி இதை ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக நினச்சி இன்சுலின் நிறையா வேண்டாம், ஏன்னா சுகர் வந்து டாக்ஸிக் டு அவர் பாடி, ஃபேட் நமக்கு தேவையில்லாமல் நிறைய ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அது ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் முடியுது. இப்போ இதுக்கு என்ன இதில் பிரச்சனைன்னு கேட்டால், இன்சுலின் அதிகமாக இருக்குது, ஆனால் அது அன்அவைலபிளாக இருக்குது, ஒரு டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகிடுச்சு. அதனால் மற்ற நரிஷ்மெண்ட்டும் செல்லுக்குள்ளே போகாமல் இருக்குது, நம்ம டயர்டாகவே இருக்கும். இது மறுபடியும் ஒரு சைக்கிள் மாதிரி பேன்க்ரியாஸ் மிஸ்டேக் பண்ணி இன்னும் நிறையா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிச்சுவேஷன் இன்னும் நமக்கு அக்ரவேட்டு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பீங் டயர்ட் ஆர் ஃபேட்டிக். இது ஒரு 10 to 15 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் இது நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் கொண்டு போய் விட்டுடுது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் அண்ட் வாட் நாட், ஆல்மோஸ்ட் எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் இந்த ஹை இன்சுலின் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ் நமக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போதே ரியலைஸ் பண்ணிட்டோன்னா இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஆனால் 70 to 80% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அது நம்ம யாருமே ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான், நமக்கு இந்த லிவர் பிரச்சனை வந்திருக்கு, டயபெட்டிக் வந்திருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நம்மள நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், எக்ஸஸ் வெயிட், அதிகமான வெயிட்டில் இருக்கிறது, பெல்லி ஃபேட், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறது, சாப்பிட்டதும் தூங்கணும்னு தோன்றுறது, ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது, சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, பிசிஓஎஸ் இருக்கிறது, ஒரு அப்நார்மல் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் இருக்கிறது,
இது ஃபேட்டி லிவர் இது எல்லாமே நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். இப்போ நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இது நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கணும். அதை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பழகணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய சன்லைட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகணும். சன்லைட்டில் இருக்கிற விட்டமின் டி நமக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணணும். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எக்ஸசைஸ் ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைலாக மாற்றுறதுக்கு நம்ம பழகணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க பார்க்கணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். கீட்டோ டயட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கீட்டோ அண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரெண்டும் சேர்ந்து நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்.